பெங்களூருவில் உச்சநீதிமன்ற உத்தரவை அடுத்து அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டி முதலமைச்சர் சித்தராமையா ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை மீற முடியாது என்பதால் கனத்த இதயத்துடன் தமிழ்நாட்டுக்கு தண்ணீரை திறந்து விடுவதாக தெரிவித்தார். உச்சநீதிமன்ற விசாரணையின் போது முன்பு ஒருமுறை நல்லெண் அடிப்படையில் தமிழகத்திற்கு 10,000 கனஅடி நீரை திறந்தது போல இந்த முறையும் 10,000 கனஅடி நீரை திறப்பதாக கூறிய போதும் நீதிபதிகள் அதனை ஏற்காமல் 10 நாட்களுக்கு 15,000 கனஅடி நீரை திறக்குமாறு உத்தரவிட்டிருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். தற்போதைய நிலையில் கர்நாடகாவின் அனைத்து அணைகளும் வறண்டு கிடப்பதால் அந்த அளவுக்கு தண்ணீர் திறக்க முடியாத நிலை இருப்பதாகவும் சித்தராமையா கூறினார். ஆனால் உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு மதிப்பு கொடுப்பதால் தண்ணீரை திறக்க உள்ளதாக அவர் அறிவித்தார். இன்று உச்சநீதிமன்றத்தில் தண்ணீரின் அளவை குறைத்து 10,000 கனஅடியாக மாற்றும்படி கோரி மறுசீராய்வு மனு தாக்கல் செய்ய இருப்பதாகவும் சித்தராமையா தெரிவித்தார். இந்நிலையில் கபினி அணையிலிருந்து 5,000 கனஅடியும், கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து 10,000 கனஅடியும் தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. தண்ணீர் திறக்க எதிர்ப்பு தெரிவித்து மாண்டியாவில் உள்ள விவசாயிகள் தீப்பந்தங்களுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆங்காங்கே சாலை மறியல் போராட்டங்களிலும் அவர்கள் ஈடுபட்டனர். அசம்பாவிதங்களை தவிர்க்க கர்நாடக அணைகளில் துணை ராணுவப்படை போலீசார் பாதுகாப்புக்காக நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள்.